பிரைஸ் தி லார்ட். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். அவரை நோக்கி நம்ம கூப்பிடும் போது நமக்கு அவர் ஆகாரம் கொடுக்கிறாராம். அவரை நோக்கி நம்ம கூப்பிடும் போது நமக்கு என்ன தேவை என்பதை அறிந்து அவர் கொடுக்கிறாராம். பாருங்க, காக்கை குஞ்சுகள் அவரை கூப்பிட்டு, மிருக ஜீவன்கள் அவரை கூப்பிட்டு ஆகாரத்தை பெற்றுக் கொள்கிறதாம். ஆனால் நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? பாடுகள் வரும்போது ஓடுகிறோம், கஷ்டங்கள் வரும்போது ஓடுறோம், நிந்தைகள் வரும்போது ஓடுறோம், நம்ம வீட்டுல வறுமைகள் வெறுமைகள் தருத்தரங்கள் வரும்போது ஓடுறோம், ஜெபத்துல உட்கார்றதில்ல, அவரை கூப்பிடுறதில்ல. பாருங்க, அந்த மிருக ஜீவன்களை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஒரு வேத வசனத்தை வாசிச்சு பாருங்க. அந்த வசனம் அழகாய் கிரயமாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சங்கீதத்தின் புஸ்தகம் 147 அதிகாரம் 9வது வசனம் அவ்வளவு தெளிவாக சொல்லுகிறது. வாசித்து பாருங்களேன். அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் என்ன சொல்றாரு பாருங்க. அதாவது ஒரு மிருக ஜீவன் கூப்பிடுகிறது ஆகாரத்துக்காக, காக்கை குஞ்சுகள் கூப்பிடுகிறது ஆகாரத்துக்காக. அப்படியே நீங்க மத்தேயின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 26வது வசனம் சொல்லுகிறது, இவைகளை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் சொல்றார். கர்த்தருடைய பார்வைக்கு முன்பதாக, கர்த்தருக்கு முன்பதாக நீங்கள் எப்பொழுதுமே பரலோகத்துக்கு முன்பதாக நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். நீங்கள் விசேஷமாய் இருக்கிறீர்கள் என்று முதலாவது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு என்று அவர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார், உங்களுக்கு என்று அவர் நன்மையை கொடுப்பார், உங்களுக்கு என்று பாக்கியத்தை கொடுப்பார். நீங்க என்ன கேட்டாலும் அவர் கொடுப்பார். ஆனா நம்ம கூப்பிட ஆயத்தமாக வேண்டும். அதுதான் இந்த வசனத்தினுடைய 147வது அதிகாரத்தினுடைய மெயின் தலைப்பு. கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் மேல் அவர் பிரியமாய் இருக்கிறாராம். கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் மேல் அவர் பிரியமாய் இருக்கிறாராம். அவருடைய பிரியம்தான் நீங்க எப்ப கூப்பிடுவீங்கன்னு பாக்குறது. அவருடைய பிரியம்தான் நீங்க கூப்பிட்டு உடனே உங்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறது. அவருடைய பிரியம்தான் உங்களுடைய நன்மைகள் உங்களுக்குரியதா வந்து சேருகிறது. நீங்க பிரியப்பட்டு அவரை கூப்பிட்டால் அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறதற்கும் கொடுக்கிறதற்கும் அவர் வல்லமை நிறைந்தவராய் இருக்கிறார். நீங்க என்ன செய்ய வேண்டும்? அவரை நோக்கி கூப்பிடுங்க. அப்பா எனக்கு இதை தாங்கன்னு உரிமையாய் கூப்பிடும் போது அவர் தர ஆயத்தமா இருக்கிறார். மிருக ஜீவன்கள் கூப்பிட்டு பெற்றுக் கொள்கிறது, பறக்கும் பறவைகள் கூப்பிட்டு பெற்றுக் கொள்கிறது. அவைகளெல்லாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் ஏன் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கீர்கள் என்று என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருத்தமாய் இருக்கிறாராம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தயவு செய்து அவரை நோக்கி கூப்பிட்டு ஆசீர்வாதம்